2024 வருஷம் ஜூன் மாசம் பாராளுமன்ற தேர்தல் நடந்திருந்தது. 3வது முறையா பாஜக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நரேந்திர மோடி 3வது முறையா பாரதத்தினுடைய பிரதமரா இருக்கிறாரு. தேர்தல் முடிஞ்சு 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருடம் கழித்து தற்பொழுது பாரதத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குது? மக்களினுடைய மனநிலைமை எப்படி இருக்குது? 2 வருஷம் கவர்மெண்ட்ட மக்கள் எப்படி பார்க்கிறாங்க? இன்றைய தேதியில பாராளுமன்ற தேர்தல், லோக்சபா தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குது? மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூட் ஆஃப் தி நேஷன் அப்படின்ற பெயர்ல நிறைய நிறுவனங்கள் கருத்து கணிப்பை எடுத்து முடிவுகளை வெளியிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல நாம இன்சைட் ரேடார் அவர்களினுடைய கணிப்பு பார்க்க போறோம். இன்னும் சில நிறுவனங்களும் இந்த 2 வருடத்துல தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்புகளை எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. அதை நம்ம வரக்கூடிய நாட்கள்ல நம்முடைய சேனல்ல நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோல நாம இன்சைட் ரேடார் அவர்களினுடைய கணிப்பு படி பார்க்கும் பொழுது இன்றைய தேதியில பாராளுமன்ற தேர்தல், லோக்சபா தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வெற்றி வாய்ப்புகள், எந்த கட்சி எவ்வளவு இடங்களை பிடிப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மொத்தமா இருக்கக்கூடிய 543 தொகுதியில 272 பிளஸ் இடங்களை பிடிப்பவர்கள் மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிப்பார்கள். அந்த வகையில இன்றைய தேதியில தேர்தல் நடந்தது அப்படின்னா பாஜக என்டிஏ 354 இடங்களையும், காங்கிரஸ் இந்திய அலையன்ஸ் 130 இடங்களையும், மற்றவர்கள் 59 இடங்களையும் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி இன்சைட் ரேடார் கணித்திருக்கிறாங்க. இதை நம்ம 2024 லோக்சபா தேர்தல் முடிவுகளோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 60 இடங்களை என்டிஏ அதிகமா பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. 100 இடங்களை இந்திய அலையன்ஸ் குறைவா பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. மற்றவர்கள் ஒரு 50 இடங்கள் அதிகமா பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்திய அலையன்ஸ் 2024 லோக்சபா தேர்தலில் பிடித்த இடங்களை விட 100 இடங்கள் குறைவா பிடிப்பாங்க அப்படின்னும், அந்த 100 இடங்களை என்டிஏ மற்றும் மற்றவர்கள் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத கவனிக்கிறோம். இன்றைய தேதியில லோக்சபா தேர்தல் நடந்தது அப்படின்னா என்டிஏ 354, காங்கிரஸ் இந்திய அலையன்ஸ் 130, மற்றவர்கள் 59 இடங்கள்ல வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்சைட் ரேடார் கணித்திருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.